ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் 11th முகல் எம்பையரோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு வந்து பார்ட் 2 வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து பாபர், அதுக்கப்புறம் ஹுமாயூனோட ஆட்சி காலங்கள், அப்புறம் ஹுமாயூனுக்கு நடுவில் ஹுமாயூன் வந்து 2 டைம்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் டவுன் எடுத்து ஆட்சியை செஞ்சார். ஸோ அவருக்கு அடுத்து வந்து ஷெர்ஷா, இவங்களோட ஆட்சியை பார்த்தோம். ஸோ ஷெர்ஷாக்கு அப்புறமா அவங்களோட வம்சாவளி வந்து சரியாக ஆட்சி செய்யாததுனால அவங்களோட அப்புறம் ஹுமாயூன் வந்து டைமை யூஸ் பண்ணி மறுபடியும் போய் ஆட்சி புரிஞ்சார். ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறமா வந்து அவரோட பையனான அக்பர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஸோ ஹுமாயூன் வந்து அவரோட ஆட்சி காலத்தில் இல்லாத டைமில் வந்து ராஜ்புட்டானா பாலைவனங்களில் வந்து இருந்தார். அந்த டைமில் வந்து அக்பர் வந்து பிறந்தார். அவரோட மகன் அக்பர் வந்து பிறந்தார். ஸோ அக்பரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன். நோட் பண்ணிக்கோங்க, அக்பரோட இயற்பெயர் ஜலாலுதீன். 1542 வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிறந்த ஒரு 14 வருஷத்துல வந்து அரியணைக்கு வர்றாரு, அரசராக வந்து நியமனம் பண்றாரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஆப்கான்ஸ் ராஜ்புட்ஸ்லாம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. இவருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வந்து பெருசாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இவங்களை எதிர்த்து போர் செய்யறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஆனாலும் அக்பருக்கு வந்து உறுதுணையாக வந்து ஒரு கார்டியன் இருந்தாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. பைராம் கான்ன்ற ஒரு கார்டியனோட வந்து அக்பர் வந்து ஆட்சி செஞ்சாரு. இவரோட காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடந்தது 1556. யாருக்கும் நடுவில் நடந்தது பார்த்தீங்கன்னா ஹிமு அப்படின்ற ஹிந்து ஜெனரல் அவருக்கும் நடுவில், அதுக்கப்புறம் வந்து ஷெர்ஷா சக்சஸர், அதாவது ஷெர்ஷாவோட பேரனான அதில் ஷாக்கும் இவங்க 2 பேர் கூட்டணி வச்சு என்ன பண்ணாங்கன்னா அக்பரை எதிர்த்து வராங்க. ஹிமு என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் குவாலியரை வந்து எடுத்துக்கிட்டு முகல் எம்பையரை வந்து எதிர்த்து வராரு. அதுக்கப்புறமா ஆக்ராவை வந்து எதிர்த்து வராரு. ஹிமு என்ன பண்றாரு, அவரோட பொட்டன்ஷியல் எனிமீஸ் எல்லாம் வந்து கை கோர்த்துக்கிட்டு இவரோட ஹிமுவோட இதெல்லாம் ஹிமு வந்து அவரோட அக்பரோட எதிரிகளெல்லாம் வந்து அக்பரோட எதிரிகளெல்லாம் கை கோர்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா டெல்லியை கைப்பற்றிட்டு அடுத்து வந்து என்ன பண்றாங்க செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டுக்கு வந்து வராங்க. அப்போ வந்து இது நடந்தது எப்பன்னா நவம்பர் 1556 வந்து அக்பர் வந்து டெல்லியை நோக்கி வராரு. ஸோ அக்பருக்கும் ஹிமுக்கும் நடுவில் தான் வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடக்குது. ஸோ அந்த போர் வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப ஒரு கடுமையான போராக நடந்தது. அக்பர் வந்து கிட்டத்தட்ட வந்து வீழ்ச்சி அடைகிற நிலைமையில இருந்தாரு. பட் என்ன நடந்ததுன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அந்த போரோட தலையெழுத்தே மாறிடுச்சு. ஸோ ஹிமுவோட கண்ணு வந்து அம்புப்பட்டு இழந்ததுனால வந்து அவரோட வந்து போர் தொடுக்க முடியாததுனால நூல் இலையில வந்து அக்பருக்கு ஃபேவரா வந்து இந்த போர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ முகல் எம்பையர் வந்து மறுபடியும் வந்து விக்டரி வந்து அடைஞ்சிட்டாங்க. ஸோ ஹிமு வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அக்பர் வந்து ஜெயிச்சு என்ன பண்றாருன்னா ஆக்ரா, டெல்லியில வந்து மறுபடியும் முகல் எம்பையரை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ அக்பர், அதுக்கப்புறம் பைராம் கான். ஸோ அக்பர் என்ன பண்றாருன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஜெயிச்சு உள்ள வராரு. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 இயர்ஸ் வந்து அவர் ஆட்சி பண்ணும்போது முகல் எம்பையரை வந்து ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்றாரு. கபூல்ல இருந்து ஜான்பூர், அதாவது குவாலியர், அஜ்மர், அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இதுக்கு அடியில வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. யாரோட உதவி மூலியம்னு பார்த்தீங்கன்னா பைராம் கான் உதவி மூலியமா முகல் எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. ஆனா சீக்கிரமா என்ன ஆகுதுன்னா பைராம் கானுக்கு வந்து ஒரு தற்பெருமை வருது. என்னோட உதவியால தான் அக்பர் வந்து இந்த மாதிரி பெரிய ஆட்சி வந்து பெருசா அமைக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய அவர் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு பிஹேவியர் வர்றதுனால என்ன பண்றாருன்னா இது வந்து அக்பருக்கு தெரிய வந்து அவரை வந்து என்ன பண்றாங்கன்னா அவரோட பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்றாங்க. ஸோ இது இதனால என்ன ஆகுதுன்னா பைராம் கான் வந்து அக்பருக்கு எதிராக வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, அவருக்கு எதிரியோட போய் சேர்ந்துடுறாரு. ஸோ ஃபைனலா என்ன ஆகுதுன்னா அக்பர் வந்து அவரை வந்து கொல்ல சொல்லிடுறாரு. ஸோ அக்பர் வந்து அவரை வந்து கொல்ல சொல்லிடுறாரு. அக்பரை எங்கன்னா மெக்கால வந்து கொல்ல சொல்லிடுறாரு. மெக்காக்கு வந்து போக சொல்றாரு. போற வழியில வந்து இவரை வந்து பைராம் கான் வந்து இங்க இருக்க வேண்டாம், இவர் இங்க இருந்தாருன்னா
மத்தவங்கள வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாருன்னு என்ன பண்ண சொல்றாருன்னா, "நீங்க மெக்காக்கு போங்க. கொஞ்ச நாள் மெக்கால போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்கன்னு" அக்பர் வந்து அனுப்பி வைக்கிறாரு. பட் அன்பார்ச்சுனேட்டா என்ன நடக்குதுன்னா, அவர் வந்து பைராம் கான் வந்து மெக்காக்கு போற வழியில ஆப்கான்ஸ் வந்து அவர வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ பைராம் கான் வந்து என்ன பண்றாருன்னா, ஆ பைராம் கானோட ஃபேமிலிய வந்து அக்பர் வந்து பைராம் கானோட ஃபேமிலிய வந்து டெல்லிக்கு வர வச்சு, அவரோட பையன் அப்துர் ரஹீம் நோட் பண்ணிக்கோங்க. பைராம் கானோட பையன் அப்துர் ரஹீம வந்து அவரோட அரசவை கோர்ட்ல வந்து என்ன பண்றாருன்னா, ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரா வந்து சேர்த்து அவருக்கு ஒரு பதவி குடுக்குறாரு. அவரோட பதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான் இ கனன் அப்படின்ற ஒரு பதவிய குடுத்து அவருக்கு ஒரு வேலை வாய்ப்ப குடுக்குறாரு. அக்பரோட மிலிட்டரி வந்து ஃபோர்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய எம்பையர் வந்து கிரியேட் பண்ணாரு. நெறைய ஆட்சிகள வந்து புடிச்சு அவரோட எம்பையர வந்து நல்லா வாஸ்ட்டா வந்து கொண்டு போனாரு. மால்வாவ வந்து 1562ல வந்து கைப்பற்றாரு. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பஸ் பகதூர் கிட்ட இருந்து பிடிக்கிறாரு. ஸோ அவர் அதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா, அவரோட கோர்ட்லயே வந்து அவர வந்து மன்சப்தாரா வந்து நியமனம் பண்றாரு. அப்புறம் கோந்த்வானா ரீஜியன வந்து சென்ட்ரல் இந்தியால இருந்து ஒரு பெரிய பேட்டில்ல வந்து ஜெயிச்சு என்ன பண்றாரு, அத வந்து கைப்பற்றாரு. அத வந்து 1564ல வந்து கைப்பற்றாரு. அப்புறம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, மேவாரோட ரூலரான ராணா உதய் சிங் கிட்ட ஒரு பெரிய போட்டியே நடந்து என்ன பண்றது, ராணா உதய் சிங் வந்து தோத்து சித்தூர வந்து அக்பர் கிட்ட குடுத்துட்டு போறாரு. ஸோ ராணா உதய் சிங் அதுக்கப்புறமா வந்து மலைகள்ல போய் வாழ ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் ஆ ஆனாலுமே ராணா உதய் சிங் வந்து விட்டுட்டு போனாலுமே, அவருடைய ஜெனரல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஜெய்மல் பட்டா அப்படின்றவங்க அந்த போர வந்து இன்னும் முன்னோக்கி கொண்டு போறாங்க. ஆனாலும் என்ன ஆகுதுன்னா, 30,000 ராஜ்புட் சோல்ஜர்ஸ் வந்து இறக்குறாங்களே தவிர, ஜெய்மல் அண்ட் பட்டா வந்து என்ன பண்றாங்க, அக்பர எதிர்த்து ஜெயிக்க முடியல. ஆனாலும் ஒரு ராஜாவே விட்டுட்டு போயிட்டாலும், அவங்களுக்கு விசுவாசியா என்ன பண்றாங்க, அவருக்காக போர கொண்டு போனாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்களுக்காக ஒரு மெமரி ஸ்டாச்சு வந்து ஆக்ரா கோட்டைக்கு முன்னாடி, சீஃப் கேட்க்கு முன்னாடி அவங்களுக்காக ஒரு மெமரி ஸ்டாச்சு வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தூர வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா, ராஜ்புட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து சரண்டர் பண்றாங்க. ரத்தம்பூர், கலிஞ்சர், பிக்கனேர், ஜோத்பூர், ஜெய்சல்மர் இந்த ராஜ்புட் ஸ்டேட்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அக்பர் வந்து அவரோட இந்தியால வந்து இந்த போர்லாம் முடிச்சதுக்கப்புறம் குஜராத் பக்கம் அவரோட அட்டென்ஷன் வந்து திரும்புது. ஸோ அங்க வந்து அங்க இருக்க மெரைன்டைம் அந்த குஜராத் வந்து கைப்பற்றிட்டா, இது வணிகம்லாம் வந்து ஈஸியா நடக்கும் இல்லையா? குஜராத்ல இருந்து நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு, அக்பர் வந்து முசஃபர் ஷா கிட்ட இருந்து குஜராத்த வந்து 1573ல வந்து கைப்பற்றாரு. குஜராத் வந்து ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தது. ஆ டெக்கன் அனெக்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு பெரிய உதவியா இருந்தது. குஜராத்த வந்து புடிச்சது. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, தவுத் கான வந்து அதாவது ஆப்கான் ஆ பீகார், பெங்கால் இவங்களெல்லாம் வந்து வச்சு என்ன பண்றாங்கன்னா, ஆ தவுத் கான வந்து தோற்கடிச்சு முகல் எம்பரர் என்ன பண்றாங்கன்னா, 1576ல அங்கேயும் வந்து அவங்களோட ஆட்சிய வந்து நிறுவுறாங்க. அப்புறம் அக்பர் மறுபடியும் மிஸ்ரா ஹக்கீம் ஆ கபூலோடைய ரூலரான மிஸ்ரா ஹக்கீம வந்து தோற்கடிச்சு என்ன பண்றாருன்னா, அங்கேயும் வந்து ஆட்சிய வந்து நிறுவுறாரு. யாரோட உதவி மூலியமா வந்து மிஸ்ரா ஹக்கீம வந்து தோற்கடிக்கிறாருன்னா, ராஜா மன்சிங் அதுக்கப்புறம் பகவான் தாஸோட உதவி மூலியமா வந்து மிஸ்ரா ஹக்கீம வந்து தோற்கடிக்கிறாரு. அது அது அங்க வந்து என்ன பண்றாரு, காஷ்மீர வந்து கைப்பற்றாரு. 1586ல இருந்து அப்புறம் காஷ்மீர கைப்பற்றாரு. அப்புறம் சிந்த வந்து 1591ல வந்து கைப்பற்றி அவரோட எம்பையர வந்து பெருசாவே வந்து நார்த் வெஸ்ட்ல வந்து இன்னும் டெவலப் பண்றாரு. ஸோ இதன் மூலியமா என்ன பண்றாங்கன்னா, நார்த் இந்தியால வந்து அக்பர் வந்து ஒரு பெரிய நார்த் இந்தியால இருந்து கிட்டத்தட்ட சவுத் சைட்னா கீழ வரைக்கும் இல்ல. ஓரளவுக்கு நார்த் சைட்ல வந்து நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பவர வந்து இது பண்ணிட்டு, அக்பர் வந்து டெக்கனுக்கு வந்து அவரோட கண்ண வந்து அட்டென்ஷன வந்து திருப்புறாரு. அக்பர் வந்து கந்தேஷ் ரீஜியன வந்து 1591ல வந்து கைப்பற்றாரு. அப்புறம் 1596ல வந்து சந்து பிபி கிட்ட இருந்து பெரார வந்து கைப்பற்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஃபாசர் ஷாவோடைய நெஃப்யூ தான் வந்து சந்து பிபி. ஸோ அவங்களோட உதவி மூலியமா வந்து கந்தேஷ வந்து கைப்பற்றாரு. ஸோ அதுக்கப்புறமா 1600 பார்ட்ஸ் அகமது நகர்ல இருந்து 1600 பார்ட்ஸ வந்து முகல் ஃபோர்ஸ் வந்து கைப்பற்றாங்க.
ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அக்பர் வந்து 1604 வந்து உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையாயிடுறாரு. அப்புறம் 1605 அக்டோபர் 27 வந்து அக்பர் வந்து இறந்துடுறாரு. ஸோ ராஜ்புட் பாலிசி அக்பர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸோடைய இதை வந்து மதிக்கிறவரா இருந்தாரு. என்னதான் அவர் முஸ்லீமா இருந்தாலுமே ஹிந்துஸோடைய இது மற்ற மதத்தோட எதுவுமே வந்து கொஞ்சம் மதிச்சாரு. ஹிந்து மேல போட்டிருந்த, அதாவது நான் முஸ்லிம்ஸ் மேல போட்டிருந்த போல் டாக்ஸ், அதாவது ஜிசியா அப்படின்ற போல் டாக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணாரு. அப்புறம் வந்து ஹிந்து பில்கிரிம்ஸ் மேல இருந்த டாக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணாரு. சத்தி, த பிராக்டிஸ் ஆஃப் சத்தி பை ஹிந்து விடோஸ், இதையும் வந்து அபாலிஷ் பண்ணாரு. ஸோ சத்தியை வந்து அபாலிஷ் பண்ணது வந்து அக்பர் கிங். அப்புறம் சிறையில வந்து கைதிகளை வந்து அடிமைகளா நடத்துறத வந்து நிறுத்தினாரு. அப்புறம் ராஜ்புட் பாலிசியான, அதாவது இவர் வந்து முகல் எம்பையரா இருந்தாலுமே இவருக்கு முன்னாடி இருந்த முகல் எம்பையர்ல இருந்தவங்களுமே ராஜ்புட் இளவரசிகளை வந்து கல்யாணம் பண்றதை வந்து சில பேர் எதிர்த்தாங்க. பட் வந்து முகல் எம்பையர் இவரோட டைம்ல, அக்பரோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜ்புட்ல இருக்க இளவரசிகளை வந்து கல்யாணம் பண்றதை வந்து இவர் வந்து அக்செப்ட் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. இதன் மூலயமா என்ன ஆகும்னா, ரெண்டு இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ வந்து ஒரு ப்ராட் மைண்டடா வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை பத்தி எதுவுமே இது பண்ணாம ரிலேஷன்ஸும் ஃபேமிலிஸும் வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டூ டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல வந்து சிந்தசைஸ் ஆகிறத வந்து என்கரேஜ் பண்ணாரு. அக்பர் வந்து ஹர்கா பாய் அப்படின்னு சொல்லப்படுற ஜோதாபூர் ஊரை சேர்ந்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹர்காபாய்ன்ற ஜோதாபூர் சேர்ந்தவங்களுடைய பொண்ணான ராஜா பார்மால் அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஜ்புட் பிரின்சஸான பிகர்னேர், அதுக்கப்புறம் ஜெய்சல்மார்ன்றவங்களையும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து டோட்டலா 3 ஒய்ஃப்ஸ். ஸோ பிரின்ஸ் சலீம்ன்றவங்க ஹர்காபாய்க்கு வந்து ஹர்காபாயோடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்றாங்க, ராஜா பகவந்த் தாஸ். ராஜா மன்சிங் வந்து என்ன பண்றாங்கன்னா, சன் ஆஃப் பகவந்த் தாஸ் பிகேம் த ட்ரஸ்டட் ஜெனரல் ஆஃப் அக்பர். ஸோ அக்பருடைய ஒரு நம்பிக்கைக்குரியவரா வந்து ராஜா மன்சிங் வந்து ஆகுறாரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகவந்த் தாஸோடைய பையன். ஸோ என்னதான் வந்து ராஜ்புட்ஸ் கூடயே வந்து நல்ல ஒரு மேட்ரிமோனியல் அலைன்ஸை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாலும், அதெல்லாம் இல்லாம அக்பர் கோர்ட்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஹானர் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த முகல் எம்பையர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணாலும் அக்பர் வந்து அதை அக்செப்ட் பண்ணாரு. அவங்களுக்கு அந்த அவையிலுமே வந்து ஒரு பொறுப்புகளை கொடுத்து ஹானர் பண்ணாரு. மெவார் அதுக்கப்புறம் மர்வார் என்ற 2 ராஜ்புட் கிங்ஸ் வந்து முகலை எதிர்த்து வராங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ராணா உதய் சிங் வந்து இறந்தாரு இல்லையா, அவரோட பையன் ராணா பிரதாப் சிங் வந்து என்ன பண்றாருன்னா அக்பர் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வந்து இது பண்ணிட்டு அவர் வந்து என்ன, ஏன்னா ராஜ்புட்ஸ் வந்து ராணா உதய் சிங்கோட இறப்புக்கு அப்புறமா வந்து ராஜ்புட்ஸ்லாம் முகல் எம்பையர் கூட ஒரு நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. பட் வந்து ராணா உதய் சிங்கோட பையன் ராணா பிரதாப் சிங் வந்து என்ன பண்றாரு, இல்ல எங்களுக்கு வந்து அவரோட அப்பாவோட இறப்புக்கு காரணமாகவும் ராஜ்புட்ஸோட த்ரோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காகவும் முகல்ஸோடைய வந்து மறுபடியும் வந்து சண்டை போட தான் ஆரம்பிச்சாரு. அவரோட இறப்பு 1597 வரைக்குமே அவர் வந்து முகல் கூட ஒரு பேட்டில் ஜோன்லயே தான் இருப்பாரு. இவர் வந்து ராணா பிரதாப் சிங் வந்து என்ன பேட்டில் போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பேட்டில் ஆஃப் ஹல்தி கட்டி 1576ல வந்து அந்த பேட்டில்ல வந்து அவர் வந்து இறக்குறாரு. அதுக்கப்புறம் மார்வார்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரசென்னோட ரூலர் சன் மல்டினா ராத்தோர் என்ன பண்றாருன்னா முகல்ஸ் எதிர்த்து போர் தொடுத்து இறந்துருவாரு 1581ல. ஈவன் தோ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவரோட பிரதர்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. பட் என்ன பண்றது, உதய் சிங், அவரோட பிரதர் சந்திரா சென், இவங்க எல்லாருமே வந்து ஜோத்பூரோடைய ரூலர்ஸ். இவங்களுமே வந்து அந்த போர்ல தோத்துதான் போறாங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்றாரு அக்பர் வந்து ஆக்ரால வந்து அவரோட கேபிட்டலை வந்து பிகின் பண்ணி இருந்தாலுமே அப்புறம் அவர் வந்து லேட்டரா வந்து ஃபத்தக்பூர்ன்ற சிட்டில வந்து ஒரு நியூ சிட்டியை வந்து கிரியேட் பண்றாரு. ஃபத்தக்பூர் சிக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ சிட்டியை வந்து கிரியேட் பண்றாரு. ஸோ அங்க இடத்துல வந்து அழகான மசூதிகள், பில்டிங்ஸ் எல்லாம் வந்து அவர் கட்டுறாரு.
இவர் வந்து மன்சப்தாரி சிஸ்டம் சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாரு. நோட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். மன்சப்தாரி சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கிறவர் வந்து அக்பர். அக்பர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு சென்ட்ரலைஸ்டான சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். அதாவது வம்சாவளியான ஒரு பதவிக்கு வந்து வம்சாவளியா வரவங்க இல்லாம, அவங்கவங்களோட திறமைக்கு ஏத்த மாரி அவங்க பதவிக்கு வரணுன்றத வந்து ஒரு கோலா வச்சு இந்த மன்சப்தாரி சிஸ்டம வந்து கொண்டு வந்தாரு. இப்ப எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலியமா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போறோம், இல்ல நெறைய எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் வேலைக்கு போறதுக்கு. அந்த மாரி இது. அவங்கவங்களோட திறமைக்கு ஏத்த மாரி மிலிட்டரில, சிவில்ல, நோபல்ஸ்ல வந்து அவங்களோட சர்வீஸ்க்கு ஏத்த மாரி டைட்டில்ஸ குடுத்து ஆஃபீசர வந்து நியமனம் பண்ணாங்க. ஸோ மன்சப்தார் ரேங்க் வந்து இப்ப பிரியும். சத்து, சவார்ன்னு சொல்லிட்டு அது இதுக்கிடையில வந்து பிரியும். இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா? குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1ன்னு சொல்லிட்டு அந்த மாரி அது. இதன் அடிப்படையில வந்து சோல்ஜர்ஸ வந்து தேர்ந்தெடுத்தாங்க. 10ல இருந்து 16 வரைக்கும் சோல்ஜர்ஸ வந்து தேர்ந்தெடுத்தாங்க. மன்சப்தார் மூலியமா ஹார்சஸ் அதுக்கு அத ட்ரெயின் பண்ற ஆஃபீசர்ஸ்ன்னு சொல்லிட்டு லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் ரேங்க்ஸ் மூலியமா வந்து ஆ ஆ ஸோ எம்ப்ளாயீஸ வந்து எடுத்தாங்க. ஸோ ப்ரொமோஷன், டிமோஷன்ஸ் இது எல்லாமே குடுத்தாங்க. சேலரி குடுத்தாங்க. இந்த மாரி அவர் வந்து ஒரு புதிய சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு. இந்த மன்சப்தாருக்கு வந்து சேலரி வந்து கேஷ்ல வந்து ஃபிக்ஸ்டா இருந்தது. அதுக்கப்புறம் இது மன்சப்தார்ல வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட இறப்புக்கு அப்புறம் அவர் பையன் வந்து அந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து பியூரா வந்து அவங்களோட திறமைக்கு அடிப்படையில வந்து அவர் வந்து அந்த பதவிக்கு வந்து ஆளுங்கள வந்து எடுத்தாரு. நெக்ஸ்ட் அக்பரோட ரிலீஜியஸ் பாலிசி. அக்பர் வந்து என்னதான் முஸ்லீமா இருந்தாலும், அவரு மத்த மதங்களையும் மதிக்கிறதுல வந்து இதுவா இருந்தாரு. ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமா இருந்தாலும் மத்த மதங்களையும் வந்து மதிச்சாரு. இவர் வந்து சுஃபிசமோட இன்ஃப்ளூயன்ஸ்லயும் இருந்தாரு. அக்பர் வந்து எல்லா மதங்களையும் பற்றி படிக்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் உள்ளவரா இருந்தாரு. இவர் வந்து ஒரு பிலாசபி வந்து எழுதியிருப்பாரு. சுல்லைக்குல் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் டு ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதியிருப்பாரு. இவர் மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இவர் பண்றத பார்த்துட்டு இவர் வந்து ஒரு இவரோட ரிலிஜியஸ்க்கு வந்து இஸ்லாம் ரிலிஜியனுக்கு வந்து ஒரு இதுவா இல்ல. ஆ அதுக்கு வந்து ஒரு உண்மையா இல்ல அப்படிலாம் பேசும்போது, அதெல்லாம் வந்து அவரு கண்டுக்க மாட்டாரு. அக்பர் வந்து இபாதத் கனா அப்படின்னு சொல்லிட்டு 1575ல வந்து ஒரு ஹால் வந்து வொர்ஷிப் ஹால் வந்து முஸ்லிம்க்கு வந்து கட்டி குடுக்குறாரு. லேட்டரா வந்து இந்துஸ், முஸ்லிம்ஸ், ஜொராஸ்ட்ரிசம், அப்புறம் ஜெயின்ஸ் இவங்களெல்லாம் கூப்ட்டு அவங்கவங்களோட மதத்த பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கவங்க மதத்துல இருக்க நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா 1582ல வந்து இந்த இபாடத் கனா வந்து நிறுத்திடுறாரு. இந்த டிபேட்ஸ வந்து நிறுத்திடுறாரு. ஏன்னா, மத ம் இவர் என்னதான் வந்து எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிட்டாலும், மத்தவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன பிட்டர்னஸ் வந்து அதாவது க கசப்புணர்ச்சி ஏற்படுதுன்றதுனால அத வந்து நிறுத்திடுறாரு. ஆனா வந்து இவர் வந்து மத்த மதங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறத வந்து நிறுத்தல. அத வந்து அப்படியே கன்டின்யூ தான் பண்றாரு. ஸோ யாரெல்லாம் பார்த்து மத்த மதங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, புருஷோத்தமன், அப்புறம் தேவி, இந்துசம பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. மெஹர்ஜி ரன்னா, ஜொராஸ்ட்ரியனிசம வந்து பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. போர்ச்சுகீஸ் அக்வாவேவா, அப்புறம் மொனஸ்ட்ரேட் கிறிஸ்டியானிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. ஹிரா விஜயா சூரி ஜெயினிசத்த பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா அவர் கொண்டு வந்த கன்க்ளூஷன் என்னன்னா, பேரடிப்படையில பிரிச்சிருக்காங்களே தவிர, கடவுள்னா ஒண்ணுதான் அப்படின்றத வந்து புரிஞ்சுகிட்டு அத வந்து ஒரு கன்க்ளூஷனா கொண்டு வராரு. எக்ஸாக்ட்டா என்னன்னா, அக்பர் வந்து யூஸ் பண்றது என்னன்னா, இந்த இது பிலாசபில அ தஹூத் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு, தின் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு இத பிரிப்பாரு. இதுக்கு என்னன்னா, டிவைன் மோனாத்திசியம் அப்படின்றது. இத வந்து கண்டுபிடிச்சவர் வந்து அக்பர் அண்ட் படூனி. நோட் பண்ணிக்கோங்க. இத அக்பர் வந்து எக்ஸாக்ட்டா வந்து ரிலிஜியஸ வந்து எல்லாம் அனலைஸ் பண்ணி கடைசியா ஒரு கன்க்ளூஷன் குடுப்பாரு. அது என்னன்னா, தஹூத் இலாஹி அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் மொனாஸ்டிசம்ல வந்து குடுக்குறாரு. இவர் இதுக்கு அப்புறமா என்ன பண்றாருன்னா, சுஃபிசம்ல வந்து கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு. இது வந்து ஒரு புது ரிலிஜியன் கிடையாது. வந்து ஒரு குரூப் மாரி. இதுக்கு வந்து ஒரு தலைவராவும் இருந்திருக்காரு. முரித்ஸ் வந்து அதாவது சுஃபின்னு ஒரு ரிலிஜியன் கிடையாது. ஒரு குரூப் மெம்பர்ஸ கிரியேட் பண்ணி அவங்கள வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு வந்து கொண்டு வராரு. மக்கள வந்து. இதுல வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் வச்சு, பேட்டர்ன்ஸ் வச்சு மக்கள வந்து டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ்லாம் சொல்லிக் குடுத்து, அக்பர் வந்து நல்ல ஒரு ஆ
இன்டென்ஷன் மூலியமா இத கொண்டு போறாரு. மதங்களுக்கு அடிப்படையில நம்ம சண்டை போடாம, மத அடிப்படையிலுமே நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கணும், ஈக்குவல் டாலரேஷன் இருக்கணும், எல்லா மதத்தவரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுக்குறாரு. இவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டே வந்து கிரியேட் பண்ணி டிரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணாரு. சான்ஸ்கிரிட், அரபிக், கிரீக் இதெல்லாம் இருந்து என்ன பண்ணாருன்னா பெர்ஷியனுக்கு வந்து மாத்துனாரு. ராமாயணா, மகாபாரதா, அதர்வா வேதா, பைபிள், குரான் எல்லாம் என்ன பண்ணாரு பெர்ஷியனுக்கு வந்து மாத்துனாரு. தின் இலாஹின்னு சொல்லிட்டு ஒண்ணு கண்டுபிடிச்சாரு இல்லையா, இது வந்து என்ன பண்ணாங்கன்னா லேட்டரா வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. அக்பர் காலத்துக்கு அப்புறம் இது இல்ல, இது சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அக்பர் இறந்ததுக்கு அப்புறமா 1605ல இருந்து 1627 வரைக்கும் அவரோட மகனான ஜஹாங்கீர் வந்து உள்ள வராரு. இவரோட இயற்பெயர் வந்து சலீம். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா நூருதீன் ஜஹாங்கீர்னு சொல்லிட்டு அவரோட பேரை மாத்திக்கிட்டாரு. இவர் வந்து இவர் வந்து அக்பருடைய ராஜ்புட் ஒய்ஃபோடைய பையன். இவர் வந்து ஈஸியா வந்து உள்ள வரல. இவரோட மூத்த மகனான குசரு என்ன பண்றாருன்னா அவர் ஒரு சிக் குரு அர்ஜுன் தேவ் அப்படின்ற ஒரு குருவோடைய இன்ஃபுளுன்ஸ் மூலியமா குசுரு என்ன பண்றாரு, அக்பரே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அவர் வந்து ரொம்ப வயசு ஆகுற வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா இந்த அர்ஜுன் தேவ் வந்து என்ன பண்றாரு குசுருவை வந்து நெண்டி விடுறாரு. என்ன உங்க அப்பாவே ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு தான் வயசாயிடுச்சுல, நீங்க போய் ஆட்சி பண்ணுங்க நெண்டி விடுறதை பொறுத்து என்ன பண்றாருன்னா அவர் போய் அக்பர்ட்ட நான் வந்து அரியணையில வந்து ஏறுறேன், உங்களுக்கு தான் வயசானச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அர்ஜுன் தேவை வந்து அவர் வந்து கொன்னுறாரு. குசுரு வந்து பையன் கூட பார்க்காம அவரையும் வந்து டிஃபீட் பண்ணி அவரை கேப்சர் பண்ணி கண் இல்லாம பண்ணிடுறாங்க. ஸோ ஜஹாங்கீர் வந்து எப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஆப்கான்ல இருக்க உஸ்மான் கான், பெங்கால் இதெல்லாம் வந்து போர் தொடுத்து அதை வந்து கைப்பற்றாரு. அதுக்கப்புறமா ராணா உதய் சிங், அதுக்கப்புறம் அவரோட பையன் ராணா பிரதாப் சிங்லாம் என்ன பண்றாங்கன்னா ஜஹாங்கீரோடைய மிலிட்ரி கேம்பெயின் வந்து என்ன பண்றாங்க, அவரோட பையன் வந்து குரம் வந்து நடத்துறாரு. லேட்டர் பிகம் எம்பரர் ஷாஜகான். அதாவது என்னதான் ஜஹாங்கீர் வந்து பையனா இப்ப வந்து இதுவா இருந்தாலும் ஆட்சி செஞ்சிருந்தாலும் இவர் ஜஹாங்கீருக்கு அப்புறமா வந்து குரம் தான் வராரு. குரம் வந்து ஷாஜகான்ற பேர்ல வந்து முகல் எம்பையரோட அடுத்த அரசர் வர்றாரு. இதை பத்தி நம்ம ஜஹாங்கீரை முடிச்சுட்டு நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ராணா பிரதாப் சிங்கோடைய பேரனான ராணா உதய் சிங், அதாவது ராணா அமர் சிங்கை வந்து என்ன பண்றாங்க எதிர்த்து போர் தொடுத்து ஜெயிக்கிறாங்க. 1608ல வந்து அகமத் நகர், டெக்கன்ல இருக்க அகமத் நகரை வந்து இண்டிபெண்ட் சிட்டியா வந்து அறிவிக்கிறாங்க. யாரோட தலைமையிலன்னு பாத்தீங்கன்னா மாலிக் கம்பரோட தலைமையில வந்து இண்டிபெண்டா வந்து டெக்ளேர் பண்றாங்க. நிறைய அட்டம்ஸ் வந்து நடக்குது. குரம் வந்து நடத்துறாரு அகமத் நகரை வந்து கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே வந்து ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. அதுக்கப்புறம் குரம் வந்து என்ன பண்றாருன்னா கங்காரா கோட்டையை வந்து கான்குவர் பண்றாரு. 14 மாசம் போர் தொடுத்ததுக்கு அப்புறமா வந்து கங்காரா கோட்டையை வந்து கைப்பற்றாரு. அந்த கந்தாகர் அப்படின்றது வந்து அக்பர் வந்து கைப்பற்றாரு பெர்ஷியன்ஸ் கிட்ட இருந்து 1595ல அக்பர் வந்து கந்தாகார்ன்ற கோட்டையை வந்து பெர்ஷியன்ஸ் கிட்ட இருந்து கைப்பற்றாரு. ஆனா பெர்ஷியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க திருப்பி வந்து ஷா அப்பாஸ் அப்படின்றவர் வந்து பெர்ஷியன் கிங்கா இருக்கும்போது 1622ல வந்து மறுபடியும் வந்து முகல் எம்பையர் கிட்ட இருந்து அதை வந்து எடுத்துறாங்க. அதாவது அக்பர் உயிரோட இருக்கும்போது போர் தொடுத்து பெர்ஷியன் கிங்ட இருந்து 1595ல வந்து போர் தொடுத்து அதை வாங்கிறாரு. ஆனா அவர் தான் இறந்துடுறாரு இல்லையா, அவரோட இறப்புக்கு அப்புறமா என்ன பண்றாங்க மறுபடியும் அவங்க வந்து போர் தொடுத்து அவங்களோட கோட்டையை வந்து திருப்பி கைப்பற்றிடுறாங்க. ஆனா ஜஹாங்கீர் திருப்பி அதை ரீகேப்சர் பண்ணணும்னு போர்லாம் தொடுத்து போறாரு. பட் அவரால் முடியல. ஏன்னா அந்த டைம்ல தான் இவர் உள்ளே வந்து குரம் கூட போராடிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அந்த டைம்ல வந்து இது அவரால் அதுல வந்து சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாம அவர் வந்து அதை வந்து விட்டுறாரு. ஸோ இந்த ஜஹாங்கீரோட டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 2 இங்கிலீஷ் மென்ஸ் வராங்க. யாருன்னா வில்லியம் ஹாவ்கின்ஸ் அப்புறம் சென்ட் தாமஸ் ரோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆல்சோ நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம் ஹாவ்கின்ஸ் அப்புறம் சார் தாமஸ் ரோ வந்து உள்ள வராங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபேக்டரியை வந்து நிறுவனம் இங்கிலீஷ்ல இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் ஃபேக்டரி நிறுவனம்னு சொல்லிட்டு எம்பரர் கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கறதுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு உள்ள வராங்க. அதுக்கப்புறம் அப்ப வந்து கொஞ்சம் பதில் வந்து எதுவும் சரியா கிடைக்காத டைம்ல என்ன பண்றாங்கன்னா லேட்டரா என்ன பண்றாங்க அவங்களோட கிங் ஜேம்ஸ் 1 வந்து அம்பாசிடரை வந்து அனுப்புறாங்க. சூரத்ல வந்து பிரிட்டிஷ் ஃபேக்டரியை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வரதுக்கு அனுப்புறாங்க.
யார்கிட்ட ஜஹாங்கீர் பீரியட்ல தான் வந்து பிரிட்டிஷ் ஃபேக்டரியை கட்டணும், இங்கிலீஷ் ஃபேக்டரியை கட்டணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் உள்ள வராங்க. யாருன்னா வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்புறம் சென்ட் தாமஸ் ரா வந்து வராங்க. ஜஹாங்கீர் வந்து ஆட்சி செய்யறதையும் தாண்டி ஆர்ட், பெயிண்டிங் இந்த மாதிரி கார்டனிங் இதெல்லாம் வந்து இதுல தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால கவர்மெண்ட்ஸ் அதாவது ஆட்சி வந்து சரியா பொறுப்பா வந்து நடத்த மாட்டார். ஸோ அவரோட பெயர்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அவரோட பெர்ஷியன் ஒய்ஃபான மெஹருநிசான்றவங்க திருமணத்துக்கு அப்புறம் வந்து நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஹாங்கீரை வந்து அவரோட பேரை வந்து மாற்றிருப்பாங்க. நூர்ஜஹான் தான் வந்து ஆட்சி செய்யறாங்க. இவங்க கையில தான் வந்து ரியல் பவரே இருக்கும். ஆனா வந்து ஜஹாங்கீரோட பேர்ல வந்து இவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது குரம் என்ன பண்றாரு, உள்ள வந்து வேலை பார்த்து இவங்களுக்கு எதிர்க்க வந்து போர் தொடுக்கலாம் ட்ரை பண்ணுவாங்க. இத இத இது என்ன பண்ணுவாங்கன்னா, மகாபத் கான் வந்து ஜஹாங்கீரோட ஒரு ராயல் ஜெனரல் உண்மையாவே இருப்பாரு. அவங்களுக்கு வந்து ஒரு உண்மையான விசுவாசின்னா மகாபத் கான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குரமுக்கு எதிரா போர் தொடுத்து அவங்க வந்து அத வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா நூர்ஜஹானே என்ன பண்ணுவாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்களே வந்து அரசாட்சியில வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தப்பு தவறுகள் செஞ்சு நடத்துறதுனால, ஊழல் பண்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா, மகாபத் கான் வந்து என்ன பண்ணுவாரு, இவங்களே சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாரு, போயி இவர் கூட குரம் கூடயே வந்து கை கோட்டுருவாங்க. மகாபாத் கான் வந்து ஆல்சோ ரீட்ரீட்டட் டு டெக்கன் டு ஜாயின் பிரின்ஸ் குரம். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, டெக்கன்ல போய் பிரின்ஸ் குரம் கூட வந்து சேர்ந்துருவாரு. ஸோ ஜஹாங்கீரோடைய இறப்புக்கு அப்புறமா நூர்ஜஹான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மகன் இல்லை இல்லையா, ஸோ அவங்களோட மருமகனான ஷார ஷஹரியார் கான் வந்து அரியணையில ஏறணும்னு சொல்லிட்டு போராடுவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, நூர்ஜஹானோட அண்ணன் அதுக்கப்புறம் வந்து குரமோட மாமனாரான அசாஃப் கான் அப்புறம் குரம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, போராடி இல்ல மாப்பிள்ளைங்கள் எப்படி வந்து அரியணையில ஏற முடியும்னு சொல்லிட்டு குரமை வந்து என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் முகல் எம்பரரா வந்து உள்ள வந்து கொண்டு வருவாங்க. யார் என்ன பேர்ல வந்து அவர் உள்ள வருவாருன்னா, ஷாஜகான்ற டைட்டில்ல வந்து உள்ள வருவாரு. நூர்ஜஹான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஜஹாங்கீர் இருக்கும்போது பேரளவுல அவர் மன்னரா இருந்தாலும் அவரோட பேருக்கு பின்னாடி உண்மையாவே ஒரு 10 வருஷம் நல்லா ஆட்சி செஞ்சு வந்தாங்க. ஆனா ஜஹாங்கீரோட இறப்புக்கு அப்புறமா 1627 அவரோட இறப்புக்கு அப்புறமா வந்து அவங்களோட பவர் வந்து போயிடுச்சு. ஸோ அடுத்து ஷாஜகான் வராரு, அதாவது குரம் வந்து உள்ள வராரு. 1627 இருந்து 1658 வந்து உள்ள வராரு. ஷாஜகான் வந்து உள்ள வரப்ப ஆக்ரால அவரோட ஆட்சி ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப செக்யூர்டு சேஃப், ரொம்ப பெருசா சேலஞ்சிங்லாம் இல்லை. ஏன்னா எல்லாமே தான் ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துட்டு தானே இவர் கையில கொடுத்துட்டு போறாங்க. ஸோ பெருசா எந்த அளவுக்குலாம் அல்டிகாம்லாம் அல்டிக்க தேவையில்ல. பட் இருந்தாலும் என்னன்னா அட்டென்ஷன் வேணும். நம்ம அந்த ஆட்சி என்னதான் நம்ம எல்லாம் கரெக்டா செட் பண்ணி கொடுத்தாலும் அதை நம்ம அதில் அட்டென்ஷன் சீக் பண்ணி நம்மளோட கவனத்தை போட்டு ஒழுங்கா கொண்டு போனா தானே அது இன்னும் கண்டினியூ பண்ண முடியும் இல்லைங்களா. அட்டென்ஷன் வேணும். ஆனா இருந்துமே ஆப்கானை சேர்ந்தவங்க கஞ்சஹான் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களை எதிர்த்து போர் தொடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஷாஜகான் வந்து என்ன பண்றாருன்னா, அவரோட கவர்மெண்ட்டை வந்து டெக்கன்ல இருந்து மாத்துறதுக்கு வந்து அலைன் பண்ணாரு. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு பிடிக்காம போர் வந்து நடந்தது. அப்புறம் புதுசா வந்து ஒரு கவர்னர் டெக்கனை வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாரு, இராதத் கான்னு சொல்லிட்டு. அவரை வந்து அசாம் கான்ன்ற டைட்டிலும் கொடுக்குறாங்க. இது யார் பண்றாங்கன்னா ஷாஜகான். ஷாஜகான் வந்து கவர்னர் ஜெனரல் டெக்கனுக்கு வந்து ஒரு கவர்னரை வந்து நியமனம் பண்ணி இராதத் கான்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் இராதத் கானை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அசாம் கான்னு டைட்டில் கொடுக்குறாரு. இவரை வந்து ஹெல்ப்புக்கு வச்சுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த இங்க போர் தொடுக்க வராங்க இல்லையா கஞ்சஹான், அவங்கள வந்து போர் தொடுத்து ஜெயிக்கிறாங்க. ஸோ டெக்கனை வந்து இவங்க வந்து கைப்பற்றாங்க. கைப்பற்றும் போது என்ன ஆகுதுன்னா, டெக்கனை வந்து 4ஆ பிரிக்கிறாங்க. டெக்கனை வந்து கைப்பற்றிட்டு 4ஆ பிரிக்கிறாங்க. அகமத் நகர் வந்து அகமதாபாத், கந்தேஷ், பரார், தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு 4ஆ வந்து பிரிக்கிறாங்க. இந்த 4ஆ பிரிச்சு என்ன பண்றாங்க, அவங்களோட பிரிக்கும் போது அவங்களோட பையனான அவுரங்கசீப் வந்து 18 வயசு ஆகுது. ஸோ அவரை வந்து அரியணையில ஏத்துறதுக்கு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய காலமா வருது. ஸோ டெக்கன் சுல்தானேட்
பிராமின் கிங்டம் வந்து ஃப்ளோரிஷ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா சைட்லலாம் வந்து ஃப்ளோரிஷ் ஆனதுக்கு அப்புறமா வந்து புதிய டாமினன்ஸ் வந்து உள்ள வருது. கோல்கண்டா, புஜாப்பூர், பெரார், பிடார், அகமத் நகர்ன்னு சொல்லிட்டு உள்ள வருது. டெக்கன் சுல்தானேட்ஸ் வந்து உள்ள வராங்க. சதர்ன் சில்க்ஸ் அதாவது சதர்ன் வந்து ஆட்சி செய்றவங்க. இந்த டெக்கன் வந்து ஒரு முகல் எம்பையருக்கு அடியில வந்து ஷாஜகான் ரூல் பண்ணும்போது தான் வருது. ஸோ இதுல வந்து அகமத் நகர வந்து இது பண்றதுக்கு அகமத் நகர வந்து புடிக்கிறதுக்கு மாலிக் அம்பர் வந்து ரொம்ப எஃபர்ட்ஸ் போட்டு கடைசியில வந்து அத வந்து அவர் கைப்பற்றிருவாரு. ஷாஜகான் வந்து மஹத் கானோட இது பண்ணிட்டு சப்போர்ட்டோட என்ன பண்றாங்கன்னா, நிசாம் ஷாஹி ரூலர வந்து ஜெயிச்சு அகமத் நகர வந்து 1636ல வந்து கைப்பற்றாரு. 1638ல வந்து ஷாஜகான் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்ன பண்றாருன்னா, கந்தஹார வந்து கந்தகர் அதாவது அக்பரும், ஜஹாங்கீரும் கைவிட்டாங்க இல்லையா? அந்த பெர்ஷியன் எம்பையர வந்து திருப்பி இவர் வந்து கைப்பற்றாரு. இந்த பாக்ஸ் பாருங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவங்களோட முகல் டைம்ல வந்து எந்தெந்த யூரோப்பியன் ஃபேக்டரிஸ் வந்து உள்ள வந்ததுன்றது போட்டிருக்காங்க. 4 பேர் வந்திருக்காங்க 5 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ் 1510ல வந்து உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டச் வந்து வந்திருக்காங்க. வந்து எங்கெங்க எந்தெந்த ஃபேக்டரிஸ வந்து செட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊர்ல எங்கெங்க அப்படின்றது இருக்கு. ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. இங்க எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, இங்கிலீஷ்ல பாருங்க. இங்கிலீஷ்ல வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனி கிரியேட்டட் அ ட்ரேடிங் போஸ்ட் இன் சூரத். சூரத்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேக்டரிஸ் வந்து எங்கெங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட் வில்லியம் இன் பெங்கால், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ், அப்புறம் பாம்பே கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு 3 மேஜர் ட்ரேட்ஸ் வந்து செட்டில் ஆனாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து இப்போ யூரோப்பியன்ஸ் வந்து முகல் பீரியட்ல யார் யார் வந்தாங்க? போர்ச்சுகீஸ், டச், டானிஷ், பிரெஞ்சு, இங்கிலீஷ் இவங்கலாம் வந்து முகல் எம்பையர்ல வந்து உள்ள வந்து கம்பெனிஸ் வந்து நிறுவனாங்க. இந்த போர்ச்சுகீஸ் வந்து கோவா மேல அத்தாரிட்டி இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டைம்ல எம்பரர் ரூல் தானே பெருசா வந்து அவங்களால வந்து ஆட்சி செய்ய முடியல. ஸோ ஃபேக்டரி ரிலேட்டடா மட்டுமே இருந்தாங்க. ஷாஜகான் அதாவது முகல் கவர்னர் பெங்காலுடைய முகல் கவர்னருக்கு வந்து ஆர்டர் பண்ணாரு. என்னன்னா, போர்ச்சுகீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், டிரைவ் அவுட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, போர்ச்சுகீஸ் வந்து வெளியில போகணும், கோவால இருந்து வெளியில போகணும்னு சொல்லிட்டு முகல் கவர்னருக்கு வந்து கோவாவோட முகல் கவர்னருக்கு வந்து இவர் வந்து ஆர்டர் பண்ணாரு. ஸோ 1641ல ஷாஜகானோட மினிஸ்டர் அப்புறம் ஃபாதர் இன் லாவான அசாஃப் கான் அதாவது மாமனாரும் ஆன அவர் வந்து மினிஸ்டராகவும் வச்சிருந்தாங்க. அசாஃப் கான் வந்து இறக்குறாரு. ஸோ அசாஃப் கான சிஸ்டரும் ஷாஜஹான் சொன்னும் என்ன பண்றாங்கன்னா, ஷாஜஹான் அதாவது நூர்ஜஹானோட இனிமையும் என்ன பண்றாங்கன்னா 1645 வரைக்கும் இருக்காங்க. பட் என்னன்னா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அந்த கோர்ட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இவருக்கு வந்து ஷாஜகான் வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அவரு ஏன்னா நூர்ஜஹான் வந்து அவங்களோட மருமகனை தானே வந்து ஆட்சியில உட்கார வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அதுக்கு வந்து இவங்க வந்து தடையா இருந்து இவங்க ஆட்சியில உட்காந்துட்டாங்க இல்லையா? அதனால நூர்ஜஹான் வந்து 1645 வரைக்குமே இருக்காங்க. அது வரைக்குமே அவர் வந்து என்ன பண்றாங்க, ஷாஜஹானுக்கு வந்து குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. அதையும் மீறி அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்புறம் லூயிஸ் 14 வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்து என்ன பண்றாங்கன்னா, ஷாஜகான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல இவர் வந்து அவரை வந்து சந்திக்கிறாரு. ஷாஜகானோட டைம்ல என்ன பண்றாங்கன்னா, முதன் முறையா மன்னருக்கு வந்து ஃபேமஸ் பீகாக் த்ரோன் வந்து கிரியேட் பண்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இவரோட பீரியட்ல தான் அவரோட மனைவிக்கு வந்து தாஜ்மஹால் வந்து கட்டுறாரு. எங்கன்னா யமுனை நதியோரமா வந்து கட்டுறாரு. ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து பெர்னியன் அதாவது பிரெஞ்சு பிசிஷியன், அப்புறம் டிராவரியன், பிரெஞ்சு ஜெர்ம் மர்ச்சன்ட், அதுக்கப்புறம் மெண்டலசோ அப்படின்ட்டு ஜெர்மன் அட்வென்ச்சரர் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, தாஜ்மஹாலை வந்து விசிட் பண்றாங்க. அவங்களுடைய புத்தகங்கள்ல வந்து தாஜ்மஹாலோடைய குறிப்புகளை வந்து நோட் பண்ணிட்டு போறாங்க. ஷாஜகான் வந்து அவரோட கடைசி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அவரோட 4 மகன்களான தராஷோகா அப்படின்றவர் வந்து அவரோட ஃபேவரட். இப்ப இவரோட கடைசி காலகட்டத்துல இவரோட அரியணை வந்து அடுத்து யாருக்குன்ற ஒரு குழப்பம் ஏற்படுது. இவரோட மூத்த மகனான தராஷோகா தான் இவரோட ஃபேவரட். பட் ஆனா அவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்குள்ள அவுரங்கசீப் வந்து நடுவுல அவர்தான் ஆட்சியில வந்து உள்ள வரணும்னு சொல்லிட்டு அங்க வந்து கொஞ்சம் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா
போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க 4 பையனுக்குள்ளயுமே வந்து போர் நடக்குது. அந்த போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் கண் முன்னாடியே 4 பையன்கள் வந்து போர் நடத்துறாங்க. அந்த போர்ல அவுரங்கசீப் தான் வந்து ஜெயிக்கிறாரு. அவரோட மூத்த மகனான தரா ஷுஹாப் அப்படின்றவர் வந்து போர்ல தோத்துறாரு. ஆனாலும் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலாசபர் பிரின்ஸா வந்து இருக்கிறாரு. அதாவது நெறைய படிச்சிருக்காரு. நெறைய லாங்குவேஜஸ், நெறைய கல்ச்சர்ஸ பத்தி தெரிஞ்சு, இஸ்லாமுக்கும், ஹிந்துஸ்க்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் கண்டுபிடிச்சு, நெறைய குறிப்புகள வந்து எடுத்திருக்காரு. அத வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஆம் உபனிஷாட்ஸ் அதாவது சான்ஸ்கிரிட்ல இருந்து பெர்ஷியனுக்கு மாத்திருக்காரு. டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அவுரங்கசீப்போட கண்ணு முன்னாடி ஷாஜகானோட கண்ணு முன்னாடி அவரோட 4 மகன்களும் சண்டையிட்டத பார்த்து அவர் மனசளவில உடைஞ்சு என்ன பண்றாரு இருக்கிறாரு. அவுரங்கசீப் கடைசியில என்ன பண்றாரு, அவங்க அப்பாவான ஷாஜகானையே வந்து ஆ கைது பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவரே வந்து தனக்கு முடி சூட்டிக்கிறாரு. முகல் எம்பரரா வந்து அவுரங்கசீப் வந்து முடி சூட்டிக்கிறாரு. ஸோ ஷாஜகான் வந்து சிறையிலே வந்து மனமுடைந்து இறந்து போறாரு. 1666ல ஜனவரியில வந்து சிறையிலே வந்து உயிர் இழந்துடுறாரு. ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா தாஜ்மஹால்ல அவரோட மனைவிக்கு பக்கத்திலே வந்து அவரையும் வந்து புதைக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவுரங்கசீப் வராரு. நம்ம அவுரங்கசீப்ல இருந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.